जय श्री मात्रे नमः जय गुरुदेव जय गुरु परशुराम நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் 17, 2025 மதியம் 1:44 இந்த மாதம் பிறக்குது. மக நட்சத்திரத்தில் பிறக்குது. நான் சொல்கிறது திருக்கணிதப்படி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யார்? சுக்கிரன். அவர் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. 5ஆம் இடம்னாலே ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. நீச்சமாயி நீச்சபங்க ராஜயோகம், அதாவது உங்கள் 5ஆம் அதிபதி யாருன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி நீச்சபங்க ராஜயோகம் பெறுறது. அதே மாதிரி புதன் உச்சமான இருக்கிறக்கூடிய அமைப்பு, சுக்கிரன் ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பு. இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடுறது, காரிய சித்தி, காரிய வெற்றி, இதெல்லாம் உறுதியாக இருக்குது. அதே மாதிரி காசு பணம் உங்களுக்கு 2 கூடையவரை 5ஆம் இடத்துல பரிவர்த்தனையாகி உச்சம் பெறாரு. அப்போ என்னென்னா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய பேர் எங்கெங்கே காசு வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ரிஷபராசிக்கு இந்த மாதம் உறுதியாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நல்ல விஷயங்களாக தான் நடக்கும். ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. இந்த நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜயோகம். அப்போ ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம், ஒரு கிரகம் உச்சம் பெறுறது எப்படியோ அதே மாதிரி நீச்சம் பெறுறதும், அந்த நீச்சத்திலேருந்து பங்கமாகி ராஜயோகம் பெறுறதும் ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த காசு பணம், அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய வருமானங்கள், நல்ல லாபம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அப்போது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி 9, 10 கூடையவர் சனி. தர்ம கர்மாதிபதி சனி 11ஆம் இடத்துல இருக்கனால அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. கொஞ்சம் இந்த டைமில் இந்த சோம்பேறித்தனம், நீங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்ச டைமில் எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் கடந்து வரணும். பொதுவாகவே ரிஷபராசினாலே ஹார்ட் ஒர்க்கு தான். ஏன்னா அதுக்கு சிம்பிளே மாடு தான். காளைன்னு சொல்கிறோம்ல, அது காளை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், மாடு மாதிரி உழைக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உழைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கோடீஸ்வர யோகம் உறுதியாக உண்டு. காசு பணத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூட போகுது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழில் ஸ்தான அதிபதி 10 கூடையவர் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காரு. அதை சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ சுக்கிரனாலே காசு பண்ணும். தொழிலில் ரொட்டேஷன்ஸ் இவ்வளோ நாளாக அப்படியே தேங்கி இருந்து மந்த நிலையில் இருந்தது எல்லாமே இப்போ ரொட்டேஷன் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலில் நல்ல ரொட்டேஷன் ஆகிறது. அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குது. நிறைய பேர் தொழில் சேஞ்ச் பண்ணுறது, தொழிலில் இருக்கிற அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதியை குரு பார்க்க போகிறாரு. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதாவது 18ஆம் தேதி குரு அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. நிறைய நல்ல அமைப்புகள். ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி சனி தொழில் காரகனும் சனி தான், தொழில் ஸ்தான அதிபதியும் சனி தான். அவரை பார்த்திங்கன்னா குரு பார்வையிடுறாரு உங்களுடைய ராசிக்கு. அப்போ என்னென்னா நல்ல மாற்றங்கள், நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. நிரந்தரமாக ஒரு இன்கம் வராதான்னு ஏங்கிட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க தொழில் ரீதியாக. ஆனால் அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியாக நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகஸ்தானம், அதாவது நவம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது போக பார்த்திங்கன்னா நீச்சபங்கத்தில் தான் இந்த மாதத்திலேயே சுக்கிரன் இருக்கார். அப்போ 6 கூடையவர் நீச்சபங்கு ராஜயோகத்தில் இருக்கார். இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கை தான் எப்போவுமே ஓங்கி இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் செய்வாங்க. நீங்கள் தான் ராஜா இந்த 1 மந்த்துக்கு. அதே மாதிரி நீங்கள் வச்சது தான் சட்டம், அந்த மாதிரியே சொல்லலாம். இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்திருப்பீங்க, அல்லது ஒரு டாமினேட் ஆகிட்டே மற்றவங்களால பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் கிடையாது. அதே மாதிரி கம்பெனியில் மேல் இடத்துலேருந்து, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து, உயர் அதிகாரிக்கிட்ட இருந்தாலும் பாராட்டுகள் கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு நல்ல போனஸு, அலவன்ஸு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி நமக்கு பணம் வரும்னு, அந்த மாதிரி ஒரு பணம், கிஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்குது. வேறு வேலை போகிறதுக்கு
உண்டானது, உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அது ப்ரொமோஷனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஜஸ்ட்டு 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, பக்கத்தில் வந்துட்டு அது ஜஸ்ட் அப்படியே மிஸ் ஆயிரும். 1 மார்க் 2 மார்க் மாதிரி சின்ன சொற்ப மார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பதவி அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கும். அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடச்சிரும். என்னென்னா சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சூரிய ஹோரை வருது, அதில் வந்து வில்வத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு வச்சு அதை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, ஒரு ஜஸ்ட்டு விஷயங்களில் வந்து தட்டி போதில்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதே தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட கோதுமை மாவு, கோதுமை தானியத்தை வச்சு அர்ச்சனை, அதாவது அங்கே வச்சுட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோதுமையை எடுத்து நல்ல உத்தம பிராமணருக்கு தானமாக கொடுக்கும்போது இன்னும் அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். என்ன விஷயங்கள் உங்களுக்கு தட்டி போகுதோ அரசாங்கத்தில் அது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய இதில் வந்து டைவர்ட் ஆகிறது, படிப்பில் கவனச்சிதறல்கள், படிக்க எடுத்தோம்னா நமக்கு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த மாதிரி ரீல்ஸாக பார்த்து தள்ளுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பட் ஆனால் அதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது. படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுத்துட முடியும். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறதுனால இந்த மாதம் மன மகிழ்ச்சியோடு தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் இது எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை வீட்டில் கேட்டிருப்பீங்க, அது எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ கேட்ட பக்கம் கேட்ட விஷயங்கள் தானாகவே நடக்க போகுது. பரிவர்த்தனை வேறு இருக்குது. அப்போ 1க்கு 2 எதை நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அது வந்து ஒரு தடவை கிடைக்க போகிறதுல 2 தடவை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நல்ல மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்குது. பொதுவாகவே 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறதுனால நீங்கள் டாமினேட்டடாக இந்த மாதம் இருப்பீங்க. அதனால் உங்களுடைய கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை, வாக்குவாதங்கள், இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு உண்டானது, நீண்ட தூர பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காசு பணம் வர்றது எதிர்பாராத விலையில், அதே மாதிரி வந்து பாகப்பிரிவினை நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு உண்டான பாகம் வந்து தனியாக பிரித்து உங்களுக்குன்னு வந்திருக்காது. ஆனால் அதெல்லாம் இப்போ வரப்போகுது. ஏன்னா குரு மங்கள யோகமும் இருக்குது. 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வரப்போகிறாரு. அதை வந்து குருவும் பார்க்குறாரு. அப்போ குருமங்கள யோகம், அப்போ உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வர்றது. அதே மாதிரி வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கக்கூடியது, அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. தாயார் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேரதுக்கு உண்டானது. தாயார் வழி ஆதாயம் உண்டு. அதே மாதிரி தாயாருக்கு சிறு கண்டமோ அல்லது அவங்களுக்கு மெடிக்கல் செலவோ, அதாவது மருத்துவ செலவோ வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து தொழிலை பிரம்மாண்டப்படுத்திடுவார். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நிறைய பிரம்மாண்டப்படுத்துவார். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான மாதம். சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. நிறைய கான்ட்ராக்ட், அதே மாதிரி நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள், உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் பாராட்டுகளும் இருக்கும். நல்ல காசு பணம் வரக்கூடிய துறையில் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான் சொல்லுவேன். பாராட்டுகள், அங்கீகாரங்கள், மக்களிடையே வந்து இரவோட இரவாக பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் உங்களுக்கு இருக்குது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு மீடியாவில் ஒரு
ஒரு ஃப்ரேம் செட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து மக்கள் அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் வந்து அது ஒரு பெரிய பாராட்டு, அது ஒரு பெரிய அங்கீகாரமாக நீங்கள் நினைப்பீங்க. புது புது வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அமைப்புகள் இருக்குது. கட்சி தலைமையிடங்கள் பாராட்டப்படும். ஒரு விஷயத்தை செய்வீங்க, அது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகி போயிடும். மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருகிரும். ஏன்னா ஆல்ரெடி 11ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் நல்ல வெற்றி, நிலைத்த வெற்றி, மக்களிடையே வந்து பிரபலமாகக்கூடியது, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மற்றவங்களுக்கும் போய் சேர்றது, மீடியாவில் சோஷியல் மீடியாவில் உங்களோட பேர் நல்ல விதமாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்புகள் நிறைய இருக்குங்க. காசு பணம் வர்றது, எதிர்பார்த்த வழியிலிருந்தும் எதிர்பாராத வழியிலிருந்தும் நல்ல யோகங்கள், கோடீஸ்வர யோகங்கள், காசு பணம் வர்றது, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.